டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம சுகர் பேஷண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, எல்லாத்துக்குமே ஆசைப்படுவோம். ஐயோ! டாக்டர்கிட்ட போனா இத சாப்பிடாதீங்க, அத சாப்பிடாதீங்க. வீட்ல இருக்கவங்களும் அப்படிதான் சொல்லுவாங்க. எதுவும் சாப்பிடக்கூடாது. இத சாப்பிட்டா சுகர் ஏறிரும். இந்த பழத்த சாப்பிட்டா சுகர் ஏறிரும். இந்த காய சாப்பிட்டா சுகர் அதெல்லாம் கிடையாது. அதாவது எப்படி சாப்பிடணும், இது மாரி இருக்கணும். கொய்யாப்பழம் எடுத்துக்க சொல்லுவாங்க மெயினா. சுகர் பேஷண்ட் எடுத்துட்டீங்கன்னா கொய்யாக்காய் சாப்பிடு. அது சாப்பிட கூடாது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது. பழங்களே அதிகமா சாப்பிடக்கூடாதுன்னு வேற சொல்லுவாங்க. நம்ம எல்லா பழமும் எடுத்துக்கலாம். எல்லாம் கொஞ்சம் ரொம்ப கனிஞ்சு, இனிப்பா இருக்க மாரி சாப்பிடக்கூடாது. எல்லாமே கொஞ்சம் காயா இருக்கணும். நம்ம கடிக்கிற பதத்துல இருந்து மென்னு சாப்பிடுற மாரி இருந்தா சாப்பிடலாம். கொய்யாக்காய் சாப்பிடலாம். வாழைக்காவும் அப்படிதான். வாழைப்பழம் எப்படின்னா, உங்களுக்கு நறுச்சு நறுச்சுன்னு இருக்கணும். கொஞ்சம் துவர்ப்பா இருக்கணும். ரொம்ப இனிப்பா எடுத்துக்க கூடாது. செவ்வாழை சாப்பிடலாம். செவ்வாழையும் சாப்பிடலாம். செவ்வாழைப்பழம் சாப்பிடும்போது ரொம்ப இனிப்பு இப்போலாம் இனிப்பு வர்றதில்ல. ஆனா சாப்பிடலாம். ஆரஞ்சு பழம் சாப்பிடலாம். அதுவும் கொஞ்சம் புளிப்பு தன்மையா இருக்கணும். சாத்துக்குடி இதெல்லாம் எல்லா பழமும் எடுத்துக்கலாம். சப்போட்டா பழம் மட்டும் தான் உங்களுக்கு அதிகமா ஏத்தும். இருந்தாலும் 2 சாப்பிடலாம். அளவு இல்லாம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பழம் சாப்பிடும்போது ஏறவே ஏறாது. பழங்களால நமக்கு சுகர் ஏறாது. நம்ம கடையில வாங்குற ஸ்வீட்ஸ்னால ஏறும். மாவு பொருள்கள் அதிகமா சாப்பிட்றனால தான் ஏறும். இதெல்லாம் சாப்பிட்றனால ஒண்ணும் செய்யாது. கருப்பு திராட்சைலாம் நல்லா சாப்பிடலாம். பன்னீர் திராட்சை சீடோட இருக்கிறதெல்லாம் டெய்லியும் ஒரு கை அளவு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. எல்லா பழமும் நமக்கு ஏத்துக்கும். ஏத்துக்காதது எதுவுமே இல்ல. எல்லாமே நம்ம துவர்ப்பு தன்மையா இருக்குமா அப்படின்னு பார்த்து தான் சாப்பிடணும். கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்குதா அப்படி சாப்பிடணும். எல்லாமே இனிக்குமா, இனிப்பா இருக்கா அப்படின்னு சாப்பிட்டோம்னா, நமக்கு சுகர் ஏற தான் செய்யும். ஆனா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பழம் சாப்பிடணும். ஒரே நாள்ல எல்லா பழமும் சாப்பிடக்கூடாது. நன்றி. டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு நன்றி.